ஒரு கணவர் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப ரட்சிக்கப்பட்ட கணவர், மனைவி ரட்சிக்கப்படாதவங்க. அப்போ அவரு சபைக்கு போவார் வருவார். ஆனா அந்த பிள்ளைங்கிட்ட இந்த அம்மா வந்து அந்த கணவரை பத்தின ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்க அப்பா இப்படி பண்றாரு, உங்க அப்பா அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு. கடைசியில் பிள்ளைகளும் அப்பாவை வெறுத்து விட்டாங்க. அப்பாவை ஃபுல்லா வெறுத்துட்டாங்க. அம்மா கூட சேர்ந்துட்டு, ஆனா பிள்ளைகளுக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்து 1 வயசு 2 வயசுல இருந்து அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு பக்கத்துல அப்பாவை பத்தி இல்லாத குறைகள்லாம் சொல்ல, ஒரு இடத்துல எல்லாம் வெறுத்து போச்சு. எல்லாம் வெறுத்து முடிச்ச உடனே பிள்ளைகள்லாம் ஒரு டீனேஜ் ஆகி அப்பாவை கேவலமா பேசினோடனே ஒரு நாள் அந்த தகப்பன் வந்து சரி வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு. முடிவெடுத்த பிறகு ஆண்டவர் அவர்கிட்ட பேசினாரு. சரி நீ போயிடுற, நீ போயிட்ட, இப்ப இந்த குடும்பத்துக்கு யார் காவல்? இப்ப நீ ரட்சிக்கப்பட்ட நீ ஒருத்தன் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம் இன்னும் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீதான் அரணும் கோட்டையுமாய் இருக்கிற. என் ஸ்தானத்துல நான் உன்னதான் இங்க வச்சிருக்கிறேன். இப்ப நீயும் போயிட்டினா இந்த குடும்பம் வேலி இல்லாத தோட்டம் மாதிரி மாறிடும். இவர் கிறிஸ்துவனுடைய பேச்சை கேட்டு அவ்வளவு பாடுகளையும் சகிச்சுக்கிட்டு அங்கேயே இருந்தார். ஒரு நாள் வந்தது, அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அன்பே தெரியாது. ஆனா இவர் கல்யாணம் பண்ணி வச்சார். கல்யாணத்துல கூட இவருக்கு சரியான மரியாதை கிடையாது, பண்ணி வச்சார். எல்லாம் பண்ணி வச்சாங்க. ஒரு நாள் வந்தது, இந்த பிள்ளைகளுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்தது. தெரிய வருகிற காலம் வந்து தகப்பனுக்கு வந்து ஒரு 55 வயசு 60 வயசு ஆகிற காலம் தெரிய வந்தது. அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனை பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னாங்க, எங்க வாழ்க்கையில நாங்க கடவுளை பார்த்ததில்ல, நேர்ல இப்ப பார்க்கறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. கிறிஸ்துவின் சாயலை அந்த தகப்பன் வெளிப்படுத்தினான். ஆனா அந்த குடும்பத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரே ஒரு சந்தோஷம் கூட கிடையாது. பிள்ளைகள் சந்தோஷம் கிடையாது. பிள்ளைகள் கிட்ட வர மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அப்பா கூப்பிட்டா மதிக்க மாட்டாங்க, அம்மா சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க. எல்லாம் நடந்தது. ஒருவேளை இதே மாதிரி பல குடும்பங்கள்ல நடந்திருக்கலாம். நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த குடும்பத்தை தாங்கி பிடிச்சாலும் உன் பேர் கெட்ட பேராவே இருக்கலாம், உன்னை திட்டிக் கொண்டே இருக்கலாம், உன்னை கொடுத்து அவர்கள் கேவலப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், உன் சாட்சியை கர்த்தர் கொண்டு வந்து மேன்மைப்படுத்துவார், உன்னை உயர்த்தி உட்கார வைப்பார். அது எத்தனை வயசானாலும் பிரச்சனையே இல்லை, எத்தனை நாளானாலும் பிரச்சனை கிடையாது, அது என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு மட்டும் அந்த தணல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இந்த வெளிச்சண்டனையில அந்த ஜனங்கள் ஓடி வருவார்கள். போய் எத்தனை நாள் நிற்கும்? எத்தனை பேர் உன்னை பத்தி போய் சொல்லிட்டே இருக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய சுபாவத்திலிருந்து மட்டும் மாறிடவே மாறிடாதீங்க. அந்த சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம். அவ்வளவுதான். எனக்கு என்ன சந்தோஷம் இதுல? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும் இந்த குடும்பத்துக்கு? நான் எதுக்காக இவ்வளவு பாடு சகிக்கணும்? இவ்வளவு பட்டு என்ன பிரயோஜனம்? நான் போனா இந்த குடும்பம் நடுத்தர்ல நிக்கும், அப்பதான் இவங்க என்ன பத்தி புரிஞ்சுப்பாங்க. இல்ல, நீ போய் அவங்க நடுத்தர்ல நின்னு உன்னை புரிஞ்சுக்க கூடாது, நீ கூடவே நின்னு உன் அன்பை அவங்க புரிஞ்சுக்கணும். பவுல் ஊழியத்தை விட்டு போயிட்டானா, பவுல் மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க, அவன் கஷ்டப்பட்டா போயிட்டாங்கிறத விட அவன் நின்னா பாருங்க கிறிஸ்துவுக்காக, அதுதான் இன்னை வரைக்கும் நமக்கு சாட்சியாக இருக்கு.